வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸிலிருந்து சாய்வே. இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். ஒரு கொடூரமான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மருந்து பாதுகாப்பு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கலப்படம் செய்யப்பட்ட கோல்ட்ரிஃப் இருமல் சிரப் காரணமாக இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை துரதிர்ஷ்டவசமாக 14ஆக உயர்ந்துள்ளது. இறந்தவர்கள் பெரும்பாலும் 5 வயதுக்குட்பட்டவர்கள். கடந்த மாதம் இவர்களுக்கு ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பால் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் சிந்த்வாரா மாவட்டம்தான் விசாரணையின் முக்கிய மையமாக உள்ளது. சனிக்கிழமை இரவு நடந்த ஒரு முக்கிய நடவடிக்கையில் பராசியாவின் அரசு குழந்தைகள் நலம் மருத்துவர் டாக்டர் பிரவீன் சோனியை போலீசார் கைது செய்தனர். டாக்டர் சோனி ஒரு தனியார் கிளினிக் நடத்தி வந்ததாகவும் சிறப்பின் பாதகமான விளைவுகள் குறித்து அறிக்கைகள் வந்த பிறகும் தொடர்ந்து அதையே குழந்தைகளுக்கு பரிந்துரைத்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஆய்வறிக்கைகள் அதிர்ச்சி தரும் உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளன. சிறப்பில் ஆபத்தான அளவில் 48.6% டை எத்திலின் கிளைகால் என்ற விஷத்தன்மை வாய்ந்த தொழில்நுட்ப ரசாயனம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மருத்துவருடன் சேர்த்து இந்த சிறப்பை தயாரித்த தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஸ்ட்ரேசன் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அப்பட்டமான கிரிமினல் அலட்சியத்தின் வழக்கு. மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு அரசுகள் தற்போது கோல்ட்ரிஃப் மற்றும் அந்த நிறுவனத்தின் அனைத்து தயாரிப்புகளின் விற்பனைக்கும் தடை விதித்துள்ளன.